உலகிற்கு புத்தரை கொடுத்த இந்தியா ஒருபோதும் போரை தொடங்காது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியாவில் உள்ள இந்தியா வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். அப்போது உலகிற்கு இந்தியா கொடுத்தது புத்தர் என்றும் யுத்தம் இல்லை எனவும் கூறினார். ஆஸ்திரியாவின் வியன்னாவில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தங்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்ற தொடங்கிய போதிலும் கூட மோடி மோடி என முழக்கமிட்டபடி ஆரவாரம் செய்தனர். நிகழ்ச்சி முடிந்து பிரதமர் புறப்பட்ட போது அவருடன் செல்ஃபி எடுக்க போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்த நிலையில் பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். ஆஸ்திரிய அதிபர் அலெக்சாண்டர் வேன் டெர் பெல்லனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பது உட்பட பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாடு திரும்பினார். 2 நாட்கள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து இரு நாட்டு உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர். பின்னர் அங்கிருந்து ஆஸ்திரியா சென்ற பிரதமர் அந்நாட்டு தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து நாடு திரும்பினார். இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பான வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கும் மத்திய அரசு பெரிய அளவில் முறைகேடு நடைபெறாததால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வாய்ப்பில்லை என்றும் ஜூலை 3வது வாரமே கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. முதுகலை மருத்துவ படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீடு குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவம், எலும்பு மருத்துவம், மயக்கவியல் உள்ளிட்ட 9 துறைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே பிரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் நடைபெற இருந்த சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு வரும் ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கப்பியாம்புலியூர் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக பாமகவினர் புகார் தெரிவித்தனர். இதனால் அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்ட நிலையில் சிறிது நேரம் கழித்து போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதியில் தொரவி என்ற கிராமத்தில் போலீசாருடன் பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் திமுக மற்றும் பாமகவினர் காத்திருந்த நிலையில் பாமகவினரை மட்டும் காவல்துறையினர் கலைந்து போக சொன்னதாக கூறி பாமகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் வாக்களிக்க வந்த பெண்ணை கத்தியால் குத்திய முன்னாள் கணவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். டி கோசைப்பாளையம் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த கனிமொழியை அவரது முன்னாள் கணவர் ஏழுமலை கத்தியால் சரமாரியாக குத்தினார். மது போதையில் இருந்த ஏழுமலையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் பிறந்தநாளையொட்டி இன்று சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் பாளையம்புதூர் ஊராட்சியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி குறித்து நிர்வாகிகளோடு இபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். அதில் வலுவான கூட்டணி இல்லாததே தேர்தல் தோல்விக்கு காரணம் என கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியதாக கூறப்படுகிறது. பொறுப்பேற்றுக் கொண்ட சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். வேப்பேரியில் உள்ள மாநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னையின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து காவல் ஆணையர் அருண் ஆலோசனை நடத்தி அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளார்.
கள்ளச்சாராய கடத்தலை தடுப்பதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் காவல்துறை விழித்துக் கொண்டு புதுச்சேரி எல்லைப் பகுதியில் சோதனையை வலுப்படுத்தியிருந்தால் மதுராபூரி குடிசை கள்ளச்சாராய பாதிப்பை தடுத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே வேறு எங்கேயாவது குண்டர் சட்டத்தில் கைதான ஒருவர் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறாரா என செல்வ பெருந்தகை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். லண்டனில் தனது மனைவி பெயரில் செல்வ பெருந்தகை எவ்வளவு சொத்து வாங்கி இருக்கிறார், எவ்வளவு பணம் கைமாறியது என்பதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வெளியிட வேண்டியிருக்கும் என அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்தார். சென்னை போரூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்திற்கு காங்கிரசார் செருப்பு மாலையை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் ரவுடி என்று கூறிய அண்ணாமலையின் புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குடியரசு என்பதன் பொருள் இப்போதுதான் தமிழ்நாடு அரசின் மூலம் புரிவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் குடியரசு என்றால் சந்து பொந்து விடாமல் எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிக்க சொல்லும் அரசு என்பது இப்போதுதான் புரிகிறது என விமர்சித்திருக்கிறார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சாய்னா நேவாலுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேட்மிண்டன் விளையாடினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள விளையாட்டரங்கில் திரௌபதி முர்மு பேட்மிண்டன் ஆடிய வீடியோ இணையத்தில் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா தாக்குதலை அடுத்து உத்தம்பூரில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். சாங் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பயங்கரவாதிகள் மூவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. உடனடியாக பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் முயற்சி முறியடிக்கப்பட்டது. லோகோ பைலட்டுகள் எனப்படும் ரயில் ஓட்டுநர்கள் கடினமான சூழலில் வேலை பார்ப்பதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை வெளியிடுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தள பதிவில் ரயில் ஓட்டுநர்களின் பணி நேரம் கவனமாக கவனிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பாக்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவின் போது வன்முறை வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக வேட்பாளர் வினய்குமார் பிஸ்வால் வாக்குச்சாவடியை ஆய்வு செய்ய வந்தபோது திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வேட்பாளரை தாக்கியதோடு அவருடைய வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன், சாலை பணிகளை விரைந்து முடித்துக் கொடுங்கள் என அதிகாரியை பார்த்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பாட்னாவில் நடைபெற்ற சாலை திறப்பு விழாவில் அதிகாரி பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென இருக்கையில் இருந்து எழுந்த நிதிஷ்குமார் அதிகாரியை பார்த்து இவ்வாறு கூறிய வீடியோ வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே மும்பையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் அதிகளவில் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று சற்று மழை குறைந்து காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் மீண்டும் பரவலாக மழை பெய்தது. பீகாரில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுந்து வரும் நிலையில் தற்போது மற்றொரு பாலம் இடிந்து விழுந்தது. ஷகர்சா மாவட்டத்தில் உள்ள மகிஷி கிராமத்தில் உள்ள பாலம் திடீரென இடிந்து விழுந்தது. கடந்த 3 வாரங்களில் மொத்தம் 13 பாலங்கள் இடிந்து விழுந்த நிலையில் பழைய பாலங்களை கணக்கெடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. கொச்சியை தலைமையிடமாக கொண்டு உருவாகும் ஏர் கேரளா சேவைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கேரளாவை பூர்வீகமாக கொண்டு வளைகுடா நாடுகளில் தொழில் செய்து வரும் தொழிலதிபர்களான அஃபி அகமது மற்றும் அயூப் கல்லடா இருவரும் இணைந்து ஏர் கேரளா விமான நிறுவனத்தை உருவாக்கினர். அடுத்த ஆண்டு முதல் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கப்படும் என அந்நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். திரிபுராவில் கடந்த ஓராண்டில் மட்டும் 1790 பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2007ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை 828 கல்லூரி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் உள்ளதாகவும் அதில் 47 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை ஊசி பயன்பாட்டால் தான் நோய் பரவியதாக கூறப்படுகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வாலாஜாப்பேட்டை, முத்துக்கடை, நவல்பூர், அக்ராவரம், சிப்காட், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்த நிலையில் அதனை நகராட்சி ஊழியர்கள் விரைந்து வெளியேற்றினர். இளம் வயதிலேயே செஸ் போட்டியில் மகளிர் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டம் வென்ற 9 வயது சிறுமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த சர்வானிகா செஸ் போட்டியில் சாதனை படைத்திருக்கும் நிலையில் மேலும் பல சாதனைகளை படைக்க திமுக அரசு துணை நிற்கும் என உறுதியளித்திருக்கிறார். குறைந்தபட்ச ஊதியம், வாடகை மையங்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆட்சியரக அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கருப்பு தினமாக அனுசரித்தனர். தேனியில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காங்கிரஸ் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வார்த்தை போர் முற்றி வரும் நிலையில் தேனி காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலையை கண்டித்து பழைய பேருந்து நிலையம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் திமுக கொடி கம்பம் நட்டபோது மின்சாரம் தாக்கி பலியான 12 வயது சிறுவனின் குடும்பத்திற்கு கொடுத்த இழப்பீடு போதுமா என திமுகவிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. 2021ஆம் ஆண்டு கொடிக்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டு பலியான சிறுவனுக்கு இழப்பீடு கோரிய வழக்கில் அரசின் சார்பில் 1 லட்சமும் திமுக சார்பாக 1.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டதாக திமுக தெரிவித்தது. மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த நபரின் தந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தெரிந்தே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் போது அப்பாவி மனுதாரருக்கு வழங்குவதால் எந்த பாதிப்பும் வராது எனவும் நீதிபதி தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கேசட்டிலோ அல்லது டிஸ்கிலோ போட்டு பாடாமல் அனைவரும் உணர்வுபூர்வமாக ஃபீல் செய்து வாய்மொழியாக பாட வேண்டுமென அமைச்சர் TRB ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சையில் வாங்குவல் மாலை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பேசிய அவர், தமிழ்தாய் வாழ்த்தை உச்சரிக்கும் போதும் அதன் சிறப்பை சொல்லும் போதும் தமிழ்நாடு மற்றும் தமிழ் இனத்தின் சிறப்பை நீங்கள் உணர முடியும் என்றார். திருவண்ணாமலையில் உள்ள இணை சார் பதிவாளர் அலுவலகம் ஒன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. ஜிபே, போன்பே மூலமாக பண பரிவர்த்தனை நடைபெறுகிறதா என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து தாய்லாந்து நாட்டுக்கு கடத்த முயன்ற 1,11 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் மற்றும் சவுதி ரியால் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இருந்து சுற்றுலா விசாவில் தாய்லாந்து செல்லவிருந்த 2 பயணிகள் மீது சந்தேகமடைந்து அதிகாரிகள் அவர்களது உடைமைகளை சோதனையிட்ட போது கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என கூறி விவசாயிகள் 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த வாரம் ஒரு குவிண்டால் 7,519 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5,500 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வலதுபுற கால்வாய் வினாடிக்கு 26 கன அடி, இடதுபுற கால்வாயில் வினாடிக்கு 62 கன அடி என மொத்தம் 88 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீரை மக்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் அசோக் லேலாண்ட் தொழிற்சாலையில் உடனே தேர்தலை நடத்த கோரி ஒரு தரப்பு தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தொழிற்சாலையில் குசேலர் மற்றும் ஐக்கியர் என 2 பிரிவு தொழிற்சங்கத்தினர் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது நிர்வாகத்தில் இருக்கும் குசேலர் அணியினர் 17 மாதங்களாகியும் தேர்தலை நடத்தாமல் இருப்பதாக மைக்கேல் அணியினர் குற்றம் சாட்டினர்.
புதுக்கோட்டை அருகே கோவிலிடம் பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞரை வெட்டி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருக்கோகர்ணம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞரை பிரதீப் என்ற நபர் ஆட்களை அழைத்து வந்து வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவான நிலையில் தனிப்படை போலீசார் பிரதீப்பை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட முருகப்பா நகரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரையில் இருந்து சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்த நிலையில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வகுப்புகள் முடிந்து மாணவர்கள் வீட்டுக்கு சென்ற பின்னர் பெயர்ந்து விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மது போதையில் காரை இயக்கிய நபர் போலீசாரிடம் அபராதம் செலுத்த முடியாது என கூறி காரினை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு சென்றார். புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரினை சோதனை செய்ததில் ஓட்டுநர் ஜான் பீட்டர் என்பவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அபராதம் விதித்த போலீசாரிடம் தான் உள்துறை அமைச்சருக்கு வேண்டிய ஆள் என கூறி காரினை அந்த இடத்திலேயே விட்டு சென்றார். மதுரையிலிருந்து கேரளா நோக்கி பயணிகள் ரயில் சென்ற தண்டவாளத்தில் கிடந்த ராட்சத பாறையை பார்த்த ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தமிழக கேரளா எல்லை பகுதியில் உள்ள ஆரியங்காவு தென்மலை ரயில் நிலையங்களுக்கிடையேயான ரயில்வே வழித்தடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை ஒன்று உருண்டு தண்டவாளத்தை ஒட்டி விழுந்திருக்கிறது. மதுரை ராமேஸ்வரம் இடையே ரயில் என்ஜின் சோதனை ஓட்டத்தின் போது புளியங்குளம் அருகே என்ஜின் மோதியதில் உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். ஸ்லாஷா நகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் 2 நடந்து சென்று கொண்டிருந்த போது ரயில் என்ஜின் மோதியதில் 2 தூக்கி வீசப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 75 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலவாசல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக நாமக்கல் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே மது அருந்த பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்ட மகனை கத்தியால் தாக்கிய தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காட்டுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பூங்காவனம் என்பவர் தனது தந்தை முத்து என்பவரிடம் அடிக்கடி மது அருந்த பணம் கேட்டு தொந்தரவு செய்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் மஞ்சள் காமாலை பாதிப்பு காரணமாக கடந்த 8ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தமிழறிஞர் சீகன் பால்குவின் இல்லத்தில் 10 நாட்கள் பிரத்யேக ஓவிய கண்காட்சி தொடங்கிய நிலையில் பள்ளி மாணவர்கள் நேரில் சென்று கண்டு ரசித்தனர். சீகன் பால்குவின் ஓவியத்தை சூரிய ஒளி கதிர்களால் சூரிய ஒளி ஓவியர் வரைந்து அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் சில்லிக்கொம்பன் என்ற ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. இந்த ஒற்றை யானையை கண்காணிக்க வனத்துறையினர் சுழற்சி முறையில் பணி மேற்கொண்டு வரும் நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஊருக்குள் புகுந்த கரடி ஒன்று ஒரு வீட்டின் முன்பு சுமார் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்ததால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வராமல் முடங்கி கிடந்தனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல பின்னணி பாடகி உஷா உதுப்பின் கணவர் உயிரிழந்த நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். மாரடைப்பு காரணமாக உஷா உதுப்பின் கணவர் ஜானி ஜாக்கோ உயிரிழந்தார். இதனையடுத்து கொல்கத்தா ஜெயராலேடாவில் உள்ள இல்லத்திற்கு சென்று உஷா உதுப்பையும் அவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து ஆளுநர் ஆனந்த போஸ் ஆறுதல் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் மானியா மது காஷ்யப் என்பவர் அம்மாநிலத்தின் முதல் திருநங்கை உதவி ஆய்வாளர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். பீகாரில் காவல் உதவி ஆய்வாளர் போட்டித் தேர்வில் ஒரு திருநங்கை 2 திருநம்பிகள் வெற்றி பெற்றனர். இதில் பாகல்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மானியா மது காஷ்யப் உதவி ஆய்வாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்.
ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தை முன்னிட்டு சிவசக்தி பூஜை நடத்தப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவரும் ஆனந்த் அம்பானியின் தாயுமான நீட்டா அம்பானி பாரம்பரிய உடை அணிந்து விருந்தினர்களை வரவேற்றார். மும்பையில் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள ஹோட்டல் அறைகளில் ஒரு நாள் வாடகை சுமார் 1 லட்சம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இன்று முதல் 4 நாட்களுக்கு அனைத்து அறைகளும் புக்கிங் செய்யப்பட்டுள்ளன. வழக்கமாக ஒரு அறைக்கு 13,000 ரூபாய் வாடகை பெறப்படும் நிலையில் தற்போது 91,350 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து 183 ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணி புதிய சாதனை படைத்துள்ளது. சர்வதேச T20 போட்டி வரலாற்றில் 150 வெற்றிகளை பெற்ற முதல் அணி என்ற சாதனையை இந்திய கிரிக்கெட் அணி பெற்றது. பாகிஸ்தான் 142 வெற்றியுடன் 2வது இடத்திலும், நியூசிலாந்து 111 வெற்றியுடன் 3வது இடத்திலும் உள்ளது. TNPL லீக் போட்டியில் திருப்பூரை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய சேப்பாக் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 157 ரன்களை சேர்த்தது. இதனையடுத்து பேட்டிங் செய்த திருப்பூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 142 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் கௌதம் கம்பீருக்கு எவ்வளவு சம்பளம் மற்றும் சலுகைகள் என்ன என்பது குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அவருக்கு ஆண்டுக்கு 12 கோடி ரூபாயை விட அதிக சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் சென்றால் நாள் ஒன்றிற்கு தினசரியாக 21,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை BCCI நியமித்திருக்கும் நிலையில் துணை பயிற்சியாளராக அபிஷேக் நாயரை நியமிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதேபோல பவுலிங் பயிற்சியாளர்களுக்கான பரிந்துரை பட்டியலில் ஜாகிர்கானின் பெயர் முன்னிலையில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சுமிதி பாலாஜியின் பெயர் அடுத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜிம்பாப்வேவிற்கு எதிரான தொடரில் 3வது மற்றும் 4வதாக களமிறங்கி வரும் ருத்துராஜ் கெய்க்வாட் கோடியின் இடத்தை நிரப்புவது மிகவும் கடினமான ஒன்று என தெரிவித்திருக்கிறார். CSK அணியின் கேப்டன்சி ருத்துராஜ் கெய்க்வாடிடம் கொடுக்கப்பட்ட போது இதே மாதிரியான பதிலையே கெய்க்வாட் சொல்லியிருந்ததை ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான 3 T20 போட்டிகள் குறித்து இந்திய வீராங்கனை ஸ்ரேயங்கா பட்டேல் நெகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் இன்ஸ்டா பதிவில் சென்னை சேப்பாக்கத்தில் தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ரசிகர்கள் போட்டிகளை காண வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் பவுலிங் போட வரும்போது ரசிகர்கள் செய்த ஆர்ப்பரிப்பு தன்னை வெட்கப்பட வைத்ததாக தெரிவித்திருக்கிறார். பிக் பாஸ் பிரபலம் நடிகர் பாலாஜி முருகதாஸ் சினிமாவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் ஃபயர் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்கு அப்படத்தின் தயாரிப்பாளர் JSK சதீஷ்குமார் என்பவர் தனக்கு 1 ரூபாய் கூட தரவில்லை என வேதனையோடு பதிவிட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய விழாவான தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாணிக்கவாசக பெருமான் எழுந்தருளினார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஸ்ரீ லிங்க சுடலைமட சுவாமி திருக்கோவிலில் ஆணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதியமுத்தூரில் ஸ்ரீ லிங்க சுடலைமட சாமி கோவில் ஆணி திருவிழா ஜூலை 8ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து கோவில் வளாகத்தில் வைத்து கும்மிப்பாட்டுக்கு நடனமாடினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த பெரும்பாண்டி பகுதியில் உள்ள நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் வெள்ளிக்கவசத்தில் வராகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வளர்பிறை பஞ்சமி மற்றும் ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாளை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி துலா கட்டத்தில் அமைந்துள்ள மங்கள வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வராகி அம்மனுக்கு ஏலக்காய், கிராம்பு உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் இனிப்பு பொருட்களால் அலங்காரம் செய்து நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். லாவா நிறுவனத்தின் புதிய பிளேஸ் எக்ஸ் ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது 6.67 ஃபுல் HD டிஸ்பிளே, சோனி சென்சார் மற்றும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியுடன் கூடிய இந்த போனின் விலை 15,000 ரூபாயிலிருந்து துவங்குகிறது.